Hi friends, welcome to my channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து டைட்டில் பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் அன் எஸ்ஐபி? ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்ன? பேசிக்லேருந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்குமே சேவிங்ஸ் அப்படின்றத தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தருணத்துக்கு மாறிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு டூல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தயவு செய்து வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. சரி இவ்வளோதானா, இதை தான் இவ்வளோ நாள் கன்ஃபியூஸ் பண்ணிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஸ்ஐபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐபிக்கும் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு தெரியணும். சரிங்களா? இப்போ ஷேர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனியோடைய பங்குகளை வந்து நம்ம வந்து வாங்குறோம். டிமேட் அக்கௌண்ட்டுன்ற ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறோம். அது ஒரு பக்கம். அது எல்லாராலையும் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து எப்போ ஏறும், எப்போ இறங்கும், எதனால ஏறுது, எதனால இறங்குது, நம்ம எந்தெந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் பங்கு சந்தையில் வந்து ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது. பெரிய கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வரைக்கும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அலசி ஆராயறதுக்கு வந்துட்டு எல்லாராலையும் முடியாது. அப்போ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு தான் வந்து இந்த எஸ்ஐபி அப்படின்ற ஒரு டூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஷேர்ஸை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே, பேசிக் நாலேஜுமே இல்லாதவங்க கூட தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ என்ன வித்தியாசம்? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதும் நம்ம வந்து பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஆனால் எப்படின்னா, நான் வந்து ஒரு கம்பெனியோட ஒரு XYZ கம்பெனியோட ஷேரை நேராக போய் அந்த கம்பெனியோட ஷேரை மட்டும் வாங்கி நான் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன். அதை நான் டெய்லி கண்காணிச்சுட்டே இருப்பேன். அது ஷேர்ஸ். இது என் கூட இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அதை பற்றின விஷயம் தெரியாது. ஸோ என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போகிறான். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பங்கு சந்தையில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ எப்படி அதில் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி இருக்குது. ஸோ இங்கே நான் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு கம்பெனியோட ஷேர் ஒரு 2 ஷேர் நான் வாங்குறேன் அப்படின்னா, அதே 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போகும்போது அந்த 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 கம்பெனியில் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 25லேருந்து 30 கம்பெனியில் நம்ம இந்த 1000 ரூபா வந்து ஸ்ப்ளிட் ஆகும்போது அங்கே ரிஸ்க்கு வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த 25 கம்பெனிஸுமே ஒரே மாதிரியான கம்பெனிஸாக இருக்காது. அதில் எல்லாமே இருக்கும். லைக் சாஃப்ட்வேர் இருக்கும், பேங்கிங் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய பணம் வந்துட்டு பிரித்து போடும்போது நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வந்து மாடரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், அடுத்த இண்டஸ்ட்ரி நல்லா ஹையாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆவரேஜ் அவுட் ஆகும்போது நம்மளுடைய போட்ட பணம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது ஆவரேஜ் அவுட் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம எப்படி பேங்க்கில் எஃப்டி போடுறோம் அதே மாதிரி தான். 5000 ருபீஸ்லேருந்து நீங்கள் 10,000, 1,50,000 நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு வகை. பட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அந்த மாதிரி கிடையாது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் நம்ம 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஆர்டி மாதிரி. ஸோ எஸ்ஐபி வந்து லாங் டைமில் தான் நம்ம வந்து எப்போவுமே எய்ம் பண்ணணும். லாங் டைம் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது அட்லீஸ்ட் வந்துட்டு 5 இயர்ஸ் அண்ட் அபோவ் வந்து நம்ம எஸ்ஐபியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்ம வந்து ஆனுவலைஸ்டாக வந்து ஒரு 20 to 25% ரிட்டர்ன்ஸ் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் அந்த எக்ஸாம்பிளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எஸ்ஐபியில் நம்ம போடுற அந்த பணம் வந்துட்டு நமக்கு வந்து யூனிட்ஸாக அலோகேட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்ஸுக்கு வந்து பேர் வந்து நெட் அசர்ட் வேல்யூ, NAV அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபண்டில் வந்துட்டு அந்த ஃபண்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த நெட் அசட் வேல்யூ 10 ரூபாயில் ஆரம்பிப்பாங்க.
நியூ ஃபண்ட் ஆஃபர் சொல்லிட்டு 10 ரூபால ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுல எல்லாரும் நம்ம பணம் போட ஆரம்பிப்போம். ஸோ அதுல போட ஆரம்பிக்கும்போது, அந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அந்த 10 ரூபான்ற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 10 20 காசு, ரூ. 10 50 காசு, ரூ. 11 சொல்லிட்டு அந்த நெட் அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆக தான் நம்ம போடுற பணமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி வொர்க் ஆகும்? இந்த ரூ. 10 வந்து இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகுமா? குறையாதா? அப்படின்றத பத்திலாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப யூ வில் ஹேவ் ஃபெய்த் ஆன் திஸ் எஸ்ஐபி. ஆஹா! சூப்பரு. நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா வந்து சூப்பரா வந்து நம்ம வந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிள்குள்ள போலாம். இந்த எக்ஸாம்பிள்ல மாசம் எஸ்ஐபியில் ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு 10 மாதம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் ரியல் டைமில் நம்ம 5 இயர்ஸுக்கு மேலே கண்டிப்பாக போடணும். இப்போது ரூ. 1000 நான் முதல் மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த என்ஏவியோட வேல்யூ ரூ. 10 நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ எனக்கு யூனிட்ஸ் எவ்வளோ கிடைக்கிது? 100 யூனிட்ஸ். எப்படி? 1000 டிவைடட் பை 10 100. அதே மாதிரி 2வது மாதம் 3வது மாதம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த என்ஏவி பார்த்தீங்கன்னா ரூ. 11 ரூ. 10 50 காசு, ரூ. 11 50 காசுன்னு சொல்லிட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த என்ஏவி நம்பர் ஆஃப் என்ஏவிஸும் பார்த்தீங்க அப்படின்னா 90 யூனிட்டு, 95 யூனிட்டு, 100 யூனிட்டு, அப்புறம் வந்துட்டு 83 யூனிட் அந்த 12 ரூபாயை போகும்போதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி வருது. அட் லாஸ்ட் 10வது மாதம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா மேனிக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பக்கம் யூனிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 917 யூனிட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது நீங்கள் அந்த 11வது மாதம் நீங்கள் அந்த எஸ்ஐபி விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்க. அந்த நேரத்தில் ரூ. 12 இருந்துச்சு அப்படின்னா இந்த 917 யூனிட்டு இன்ட்டு ரூ. 12 போட்டிங்கன்னா ரூ. 11,000 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போ 10 மாதத்தில் வெறும் ரூ. 10,000 போட்டது இந்த என்ஏவி கூடிச்சு குறைஞ்சிச்சு எல்லாமே ஆச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 10,000 போட்ட இடத்துல உங்களுக்கு ரூ. 11,000 கிடச்சிருக்கு. இப்படி தான் ஒரு எஸ்ஐபி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ஏவி கூடிச்சுன்னா நம்ம வேல்யூ கூடுது. அதே மாதிரி என்ஏவி வந்து கம்மியாச்சுன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம கூட்டி கழித்து பார்த்தாலும் அட்லீஸ்ட் பேர் மினிமம் இந்த 10 மாத சினாரியோலேயே நமக்கு 10% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே நம்ம லாங் டைமாக நம்ம போகும்போது கண்டிப்பாக 20 to 25% ஈஸியாக நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் ஹவு தி எஸ்ஐபி ஒர்க்ஸ். நம்ம வந்து என்ஏவி வேல்யூ கூட ஆகும்போது நம்ம வேல்யூ கூட ஆகுது. என்ஏவி வேல்யூ குறைஞ்சாலுமே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நிறைய யூனிட்ஸ் அலோகேட் ஆகுது. ஸோ ஆன் த ஹோல் நம்ம லாங் டைம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மந்த்ஸுக்கு தான் காமிச்சிருக்கேன். இதுவே நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் போனோம் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபானே வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு 60 மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க 60,000 ரூபா அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 85,000 to 90,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் 5 இயர்ஸ் டவுன் த லைன். நம்ம வந்து சூஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை பொறுத்து இருக்குது. அந்த ஃபண்ட்ஸை பற்றின விஷயங்கள் அடுத்த ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் கோல் என்ன, உங்களுக்கு எவ்வளோ பணம் எவ்வளோ வருஷத்தில் வேணும் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக நீங்கள் வந்து ஒரு crorepatiயே ஆகிடலாம். டிபெண்டிங் அப்பான் ஹவு மச். நிறைய எஸ்ஐபி கால்குலேட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் இருக்குது. ஸோ உங்களுடைய கமிட்மெண்ட் கேட்கும், உங்களால் உங்கள் ஏஜ் கேட்கும். நீங்கள் இந்த ஏஜில் நீங்கள் எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டென்யூருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாதம் எஸ்ஐபியில் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு பர்சன் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு 15 வருஷத்தில் எனக்கு 1 crore வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் என்டர் பண்ணிடுறீங்க. ஸோ 1 crore 15 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னா இன்னிலேருந்து நீங்கள் மாதம் எஸ்ஐபியில் 2,000 rupees போடணும், 3,000 rupees போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவே சஜஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த 3,000 4,000 நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரே ஃபண்டில் போடணுன்ற அவசியம் இல்லை. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபண்டை பற்றி எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் திஸ் எஸ்ஐபி ஒர்க், இந்த எஸ்ஐபி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்றது? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கறது? அப்படிங்கிறத பத்தி ஒரு தனி வீடியோவ உங்களுக்கு நான் குடுக்குறேன். டில் தென் திஸ் இஸ் தீபா சைனிங் ஆஃப். டாடா பாய்.